ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மல்டி ஃபங்க்ஷனல் க்ளீனிங் பேஸ்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை வச்சு லெதர், வேலட், பர்ஸ், ஹேண்ட்பேக், செராமிக், டைல்ஸ், பிளாஸ்டிக் இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் இமீடியட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தலாம். இந்த பேஸ்ட்டை நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு மேட் இன் சைனா ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு 260 கிராம் அளவில் வரக்கூடியது. நான் இதை மெயினாக ஒயிட் ஷூ, பிளாக் ஷூ எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன். இதை மூடியை திறந்ததும் இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் இந்த பேஸ்ட்டை டிப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த க்ளீனிங் பேஸ்ட் மழைக்காலங்களில், குளிர்காலத்துலலாம் நம்ம ஷூவை துவைக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஷூ மேலே இருக்கிற அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி ப்ராடக்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வெயில் காலத்தில் நம்ம நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி போடுறது தான் நல்லது. பட் எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சு நம்ம இமீடியட்டாக க்ளீன் பண்ணி டக்குன்னு நம்ம ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட நம்ம கிளம்பி போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நல்லா டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை தொட்டு நம்ம ஷூவை க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கனிஷ்காவோட ஒயிட் ஷூவை தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஷூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஸோ இந்த ஷூஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் போட்டு போவா கனிஷ்கா. மண்டே, வெனஸ்டே 2 நாள் போட்டு போவாங்க. ஸோ ஷூ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இந்த பேஸ்ட்டை அந்த மூடியில் கொஞ்சமாக ஒட்டி இருந்தது பார்த்திங்களா, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ண போகிறேன். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப வழவழப்பாலாம் இல்லைங்க, கொஞ்சம் கட்டி பிடிச்சா மாதிரி தான் இருக்கா. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத. வாங்க இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சமாக அந்த இதுவை இது மேலே வச்சு தேய்ச்சி பார்க்குறேன் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு. இதுக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தண்ணியே இல்லாமல் இந்த பேஸ்ட்டை வச்சே தொடச்சி அழுக்கெல்லாமே எடுத்துடலாம். ஸோ இதை தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வருது. ஸ்பாஞ்சில் பாருங்கள், அந்த அழுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷூ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சைடு மட்டும் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த மடிஞ்சிருக்கிற பக்கத்துலலாம் நான் இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ இது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதும், க்ளீன் பண்ணாத ஒரு ஷூ கூட இதை வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த க்ளீனிங் பேஸ்ட் இருக்கிறதுனால குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களாவே கூட இதை அவங்களோட ஷூஸை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஷூஸை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம துவைக்கிறது தான் நல்லது. பட் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் ஓகே தாங்க. இது க்ளீன் பண்ணாத ஷூ, இது பாருங்கள் க்ளீன் பண்ணுது. ஜஸ்ட் அந்த பேஸ்ட்டை வச்சே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை ஒரு அவசர தேவைக்கு வேணால் நம்ம பயன்படுத்தலாம். மற்றபடி ரெகுலர் யூஸ்க்கெலாம் இதை பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது அஃபோர்டபுளாகவும் நமக்கு இருக்காதுங்க. நம்ம என்ன தான் இந்த பேஸ்ட்டை வச்சு டக்குன்னு ஷூவை அழுக்கெல்லாம் தொடச்சி பளபளன்னு நம்ம போட்டு போனாலும், இதை ஊற வச்சு நம்ம துவைச்சி வெயிலில் காய வச்சு போடுறது தான் எப்போவுமே ஹைஜீனாக இருக்கும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கிருமி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி போடுறது தான் எப்போவுமே நல்லது. ஸோ இப்போ நான் ஒரு ஷூவை மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஷூவும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.